ஆ ஸோ இப்ப என்னன்னா, இதில வந்து என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் வந்துட்டு அவன் வந்து அளவுக்கு அதிகமா வந்து மது வந்து உட்கொண்டிருக்கான்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது ஏன் இது வந்து எப்படின்னா, அந்த கேமரால பார்த்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் அளவு அதிகமா இது பண்ணியிருக்கான், ரெக்லெஸ் டிரைவிங் பண்ணியிருக்கான், தள்ளாடிட்டு ஓட்டியிருக்கான் அதெல்லாமே. ஸோ இது வந்து அவன் மேல தான் தப்பு. ஓகேங்களா? அவன் மேல தான் தப்பு. அவன் தான் அளவு குடிச்சுட்டு ஓட்டக்கூடாது. அப்படி சட்டமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனும் பண்ணியிருக்கான் தான். பட் ஏன் என்னன்னா நான் என்ன சொல்றேன், ஒருத்தனை ஏன் வந்துட்டு ஒரு 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 வந்து ஏன் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ண மாட்றாங்க. அளவுக்கு அதிகமா மது வாங்குறான்னா, ஏன் வந்து அது ஒண்ணும் ஒரு பெரிய ஒரு விஷயம். பெரிய ஒரு ஆ என்ன சொல்றது? அது வந்து ஒரு பெரிய வந்துட்டு ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா, ஏன் வந்துட்டு இவ்ளோ வந்துட்டு மது வந்து அ அ வாங்குறாங்க? இப்போ காசு இருந்ததுன்னா, ஒரு கேஸ் ஃபுல்லா மது வாங்கலாம். இந்த மாரி தர்றாங்க. பட் என்னன்னா, இந்த மாரி எக்ஸசிவ் ட்ரிங்கிங்னால எவ்வளோ நடக்குது? இது ஒரு ஆக்சிடென்ட், இது ஒரு எக்ஸாம்பிள். இது மட்டுமா நடக்குது? ஒரு கொலை, ஒரு கொள்ளை, ஓகேங்களா? ஒரு கற்பழிப்பு. ஸோ, இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மது எக்ஸசிவ் ட்ரிங்க்னால ஒரு காரணமா இருக்கு. மது வந்துட்டு இது பண்ணி தான் ஏன் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல எல்லாமே குடிச்சுட்டு வந்தவன் பண்றானா? ஏன் குடிக்காத எதுவும் பண்றது இல்லையா? ரேப் பண்றது இல்லையா? இது பண்ற கண்டிப்பா பண்றான். அவனும் பண்றான். இல்லன்னு சொல்லல. அதுவும் வந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த குடிகாரன் மேலயும் சொல்ல முடியாது நம்ம. ஸோ இதுவும் நடக்குது. பட் என்னன்னா, இதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறதுனால குற்றம் வந்து பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல இல்லாதவன் கூட கண்டிப்பா வந்துட்டு இந்த எக்ஸசிவ் ட்ரிங்கிங்னால அவனுக்கு ஒரு தைரியம் வந்து பண்றான். ஸோ அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு நார்மல் ட்ரிங்கிங் பண்ணிட்டு அவன் பண்றான்னா, அவனுக்கு ஒரு தைரியம் வருது பண்றான். ஸோ தப்பு பண்றவன் எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கான். பட் இதுல என்னன்னா, ஒரு தப்பு பண்ணவன் வந்து ஒரு தைரியம் வருது. ஸோ இப்ப நார்மலா அவன் குடிக்காம இருந்தா கண்டிப்பா அவன் வந்து ஒரு ரேப் பண்ணியிருக்க மாட்டான். இல்லன்னா ஒரு ஒரு எண்ணம் வந்திருக்காது அவனுக்கு. ஏதோ ஒண்ணு போடான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்ட்ரோலயாவது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். கண்டிப்பா அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ல இருந்திருப்பான். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு தொலையுது எக்ஸசிவ் ட்ரிங்கிங்னால. இந்த ட்ரிங்கிங் எக்ஸசிவ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ்னால நெறைய பிரச்சனைகள் வந்து வருது. இது செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா அவன் வந்துட்டு லூஸ் பண்றான். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் லூஸ் ஆகுறதுல என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத இந்த மாரி பிரச்சனைகள் வருது. இந்த மாரி பிரச்சனைகள் வர்றதால என்ன ஆகுது, நம்ம வந்துட்டு திருப்பி இந்த மாரி நான் சொன்ன மாரி தான் வீட்ல போயிட்டு சண்டை போடுறது, அதுக்கப்புறம் வீட்ல போய் அடிக்கிறது, உதைக்கிறது, பொண்டாட்டி, அம்மா ஏதோ ஒண்ணு அசிங்கமா பேசுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு அ அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அவனுக்கே தெரியாம எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு, அசிங்கமா பேசிக்கிட்டு, தப்பான குற்றங்கள் அப்புறமா இந்த ரேப் பண்றது, யாராவது தனியா இருந்தாங்கன்னா ரேப் பண்றது, அது மாரி ஒரு தைரியம் இன்ஃப்ளூயன்ஸ்ல அதிகமாகுது. ஸோ, அததான் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்றேன்.